பூனம் கண்ணா, பயப்படாத. நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அதை எல்லாத்தையும் சொல்லு. அந்த கேமராவை பார்த்து சொல்லணும். என் பேரு பூனம். நான் பகுவா கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு 15 வயசு ஆகுது. இன்னையில இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு தொழிலாளியா போபாலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க கூட்டிட்டு வந்து தப்பான விஷயத்த செய்ய சொன்னாங்க. அதுவும் வற்புறுத்தினாங்க. எப்போ என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அதுல இருந்து எல்லா வாரமும் யாராவது அம்மா, அப்பா எங்க இருக்காரு? அப்பா இண்டோருக்கு போயிருக்காருப்பா. அம்மா, நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்களும் அப்பாவும் எனக்காக தானே சண்டை போடுறீங்க. இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல போறேன். அது அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அம்மா, சொல்லுமா. இல்லை, ஒன்றும் இல்லை. நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். நீ படுத்து தூங்கு. என்னாச்சு? அண்ணி ஃபோன் எடுக்கலையா? காலையிலேயே சண்டையா? இன்னைக்கு எங்கள் ஆனிவர்சரி. காலையில் விஷ் பண்ணுறத மறந்துட்டேன். கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. அதாவது எல்லா வருஷமும் ஆனிவர்சரி வருதில்ல, இது பெரிய விஷயமா? இதெல்லாம் இங்கிலீஷ்காரனுங்க ஆரம்பித்து வச்சது. எல்லாம் சோம்பேறிங்க, வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்போ பாரு பார்ட்டி பார்ட்டின்னு. என்னப்பா வேணும்? நீ யார் கூட வந்திருக்க? சார், தம்பி, உன் பேர் என்ன? மோனு சிஹான். மோனு சிஹான். தம்பி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்த? யாராவது தொல்லை கொடுத்தாங்களா? உன்னுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அங்கிள், டிவியில உங்களை பார்த்திருக்கேன். நீங்க குழந்தைங்களை காப்பாத்துவீங்க இல்லையா? தம்பி, உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு. எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல, அப்பாவும் எங்கன்னு தெரியல. அங்கிள், நீங்க அவங்கள தேடுங்களேன் ப்ளீஸ். அங்கிள், எனக்கு உதவி செய்யுங்க. சரிப்பா, உன்னுடைய மம்மியை தேடி பிடிச்சி உங்ககிட்ட அனுப்பிடுறோம். நீ பயப்படாத. உங்க அப்பாவுடைய பேர் என்ன? சுனில் சிஹான். சுனில் சிஹானா? உங்க அப்பா போலீஸா? ஆமா. உனக்கு தெரியுமா? நல்லாவே. கூப்பிடு.
Mr. Sunil Sihan is going to be a father. என்ன Yes. மோனு, என்னாச்சு மோனு? நீ என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா? தேங்க்யூ ஸோ மச் ரவி. பரவாயில்ல. சார் இவர் தான் சுனில். நாங்கள் ட்ரைனிங்கில் ஒன்றா இருந்தோம் சார். சப் இன்ஸ்பெக்டர் சுனில் இதுக்கு முன்னாடி வேறு டிவிஷனில் இருந்தார். உன் ஒய்ஃப் தான் காணாமல் போயிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க அடிக்கடி போகிற லொக்கேஷனில் செக் பண்ணேன். அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி பார்த்தேன் சார், ஆனால் எதுவுமே தெரிய வரல. ருச்சியோடைய ஃபோன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். எதுவும் சொல்லாமல் பேக்கை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டா சார். சார், ருச்சி காணாமல் போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. அதனால் அவள் என் மேலே கோவமாக இருந்தா. அன்னைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையாக இண்டோர் போக வேண்டியதாக இருந்துச்சு சார். மோனும் ஒய்ஃபும் வீட்டில் தனியாக இருந்தாங்க. நீ என்ன நிம்மதியாக வாழ விடுவியா மாட்டியன்றதை சொல்லு. எப்ப பார்த்தாலும் நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற, என்னோட நிம்மதியை பத்தி. கண்டிப்பாக இதான் காரணமாக இருக்கும் சார். அப்பா, அம்மா என்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. தெரியும்ப்பா. இதை பாரு, நீ யாரையாவது பாத்தியா? ஏதாவது உனக்கு ஞாபகம் வருதா? சார், மோனு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா தான் ருச்சி வீட்டில் இல்லைன்றதே தெரிய வந்துச்சு. நான் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். ஓ, அப்பாவே ஒரு போலீஸ் தானே, அதனால் நீ கவலைப்பட தேவையில்லை. அம்மா சீக்கிரமாகவே வந்துடுவாங்க, சரியா? சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே. அவன் அம்மாவை தொலைச்சிருக்கான், கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ரவி. ரவி, ஆ ருச்சியோட மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை கேளு. சார், ஏற்கனவே இங்கே ஸ்டேஷனில் பெண்டிங் கேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது சார். அதுவும் இல்லாமல் இது நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது சார். அதனால் எதுக்கு இதெல்லாம் வேண்டாமே. சரி சார், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சுனிலோட ஒய்ஃபோட கேஸுன்னா இதில் சுனில் நல்லாவே வேலை பார்த்துருக்காரு. நெய்பர் ஸ்டேட்மெண்ட், ருச்சியோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஃபைலில் இருக்குது. சார், சுனில் எங்கள் பேட்ச்லேயே பிரைட்டான ஆள் சார். கண்டிப்பாக அவனே தன் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிருவான் தான் தோணுது. ஆனால் ஒரு விஷயம் விசித்திரமாக தெரியுது ரவி. அந்த பையன் சிங்கிளாக அவங்க அம்மாவை தேடிட்டு என்கிட்ட வரான். ஆனால் அவங்க அப்பாவே ஒரு போலீஸ்காரனாக இருக்கான். அப்படின்னா ஒரு பையன் அப்பாவை தாண்டி யாரை அதிகமாக நம்புவான்? இது உனக்கு விசித்திரமாக தெரியல? நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். இங்கே பாரு, நான் எப்படியாவது டிஎஸ்பி சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுறேன். இங்கே பாரு, ஆல்ரெடி நம்மக்கிட்ட 13 கேஸ் இருக்குது. இன்னும் ஒன்று வந்தால் அதையும் சமாளிக்கலாம். அதுவும் இல்லாமல் 13 நம்பர் எனக்கு அன்லக்கிப்பா. இன்னைக்கு ராத்திரியை நீங்கள் மறக்கவே போகிறதில்ல. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அது என்ன ஏற்பாடு? இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? ஃபேமஸ் நியூஸ் சேனலோட எடிட்டர் மாஹி சட்டா. எந்த ஆளை பத்தி பேசிட்டு இருக்க? அந்த மனுஷன் உன்னை என்ன மட்டும் இல்ல, மொத்த கம்பெனியே உண்டு இல்லாம பண்ணிடுவான். முதல்ல நம்ம கையில சிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அவங்களே ரெடி பண்ணிருக்காங்க செம என்டர்டைன்மெண்ட். போங்க சார், விளையாடுங்க. ஐயோ, என்ன விடு, என்ன தயவு செஞ்சு விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விடு. நீ பண்ண வேலை செம்ம வேலை தெரியுமா? 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தைய கொண்டு வந்து விட்டியே, அந்த பொண்ணு இன்னும் கடையில தெரியுமா? உங்களுக்கு அந்த டென்ஷன் வேண்டாம். இந்நேரம் அவ செத்தே போயிருப்பா. இங்க பாருங்க, நம்மளுக்கு அன்மேரிட் பிரெக்னன்ட் லேடிஸ் தேவையில்லை. நம்மளோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும். We can't keep any more. உன் மேரேஜ் சப்போர்ட் பண்ண சொல்றியா? அப்படின்னா இந்த ஆபீஸ்ல நான் மட்டும் தான் போய் சொல்றேனா? ஏன் நீ கூட தான் சொல்லியிருக்க?
இந்த பாவிங்களோட குற்றம் ஆன் ஏர்ல வரும்னு நீயும் தானே சொன்ன. என்ன வந்து இப்ப எங்க போனா? உன் லேப்டாப்ல ரீசைக்கிள் பின்ல தான் இருக்கான். போதும், அது மேனேஜ்மெண்டோட டிசிஷன். அவன் எவ்வளோ பவர்ஃபுல்னு உனக்கு தெரியுமா? அவர் கேம் வில் பி ஓவர். இந்த ஜாபோட டெர்மினேஷன்ல இருந்து ஏன் கேம் ஓவர் ஆயிடுதே? அவுட் ருச்சி. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் மஹி. மஹி, ஐ செட் அவுட். இல்ல எனக்கு லூசர்லாம் தேவையில்லை. அண்ட் இது இன்னும் கன்ஃபார்மே ஆகலையே. ஏதாவது பண்ணி மேட்டரை முடிக்க பாரு, இல்லனா நீ டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவ. என்ன அபிஷேக்? ரவி, அதை கொண்டா. இந்த நைட்டுக்கு அப்படி என்ன அர்ஜென்சி? சார் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும்னு. பெக் எடுத்துக்கிறியா? இல்ல வேணாம். இவன் டிரைவ் பண்ணணும்ல. சொல்லு, என்ன விஷயம்? சார், இது மோகன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ், ஒரு மிஸ்ஸிங் கேஸ். நான் இன்வெஸ்டிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன் உன் ஸ்டேஷனில் கேஸஸே இல்லையா? இதில் ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுற? ஒரு சின்ன பையனை அவங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க சார். அந்த பையன் அவங்க அம்மாவை தேடிட்டு நேரா சார் கிட்ட வந்துட்டான். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, நீங்க கண்டுபிடிச்சு தாங்க. சார், அவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் மேட்ரு வேற மாதிரி இருக்கு. ஏன் உனக்கு அப்படி தோணுது? சார், மொத்த கேஸ் ஃபைலையும் நான் 2 வாட்டி படித்தேன். அதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. சார், எனக்கு ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்களேன். நான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். அந்த ஸ்டேஷனில் யார் கையில் இது இருக்கு? சார், அங்க அந்த சுனில் சிஹான் இருக்கான் சார். அவன் ஜூனியர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான் சார். சார், சுனில் சிஹான் வைஃப் தான் மிஸ்ஸிங். கான்டாக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல? சரி, நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க. நான் நாளைக்கு ஆர்டரை பாஸ் பண்ணிடுறேன். உங்க பொண்ணு ருச்சியை பத்தி கொஞ்சம் பேசணும். எனக்கு பொண்ணுகள் ஒன்றும் கிடையாது. அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க பொண்ணு கொஞ்ச நாளாவே காணாம போயிருக்கா. ஹஸ்பண்ட் வந்துட்டு பையனை விட்டுட்டு போயிட்டான். முதல்ல அந்த சுனில் அவ ஹஸ்பண்டே கிடையாது. 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை சார். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க அம்மா அப்பாவையே கவனிக்கல சார். இப்போ பையனையும் விட்டுட்டு போயிருக்கான்னா இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? தயவு செஞ்சு போயிடுங்க சார், வேண்டாம். அட, என்னடி நீ என்ன சொல்ற? நீ பிரெக்னெண்டா? முதல்ல போய் கருவு கலை. அம்மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சுனில மனசார விரும்புறேன். இது இது எங்க 2 பேரோட அடையாளம். முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. அவுட். நீ இறந்து போயிட்ட. உங்களோட விருப்பம் அதுதானா? நான் அதையே செய்யறேன். சுனில விட்டு மட்டும் வரமாட்டேன். இல்ல ருச்சியால இல்ல, சொசைட்டிக்காக தான். அப்படி என்ன ஆச்சுன்னு ருச்சியோட சொந்தக்காரங்களே அவளை வெறுத்திருக்காங்க. ஆனா சுனில் வாழ்க்கையில எந்த வித்தியாசமும் தெரியல. இதுல பிரச்சனை என்னன்னா, நாம பெண்கள் பாதுகாப்பு பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏதாவது ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை தான் இஷ்டப்படி வாழணும்னு நினைச்சா அவளுக்கு வர முதல் பிரச்சனை சொந்தக்காரங்க தான். சார், அந்த பொண்ணு ருச்சி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே. தனியா இருந்திருக்கா. ஃபேமிலி, கரியர் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு சார். இந்த சுனிலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டு இருக்கான். சரி, அவளுடைய வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பேகு, துணியெல்லாம் ஏன் எடுக்கணும்? என்னையா 2 நாளா இங்கேயே இருந்துட்டு இருக்க? சரக்கெல்லாம் பார்ட்டிக்கு டெலிவரி பண்ண வேணாமா? பிரதர், என்னுடைய முதலாளி இருக்கானே, அவ 1ஆம் நம்பர் அயோக்கியன். 2 மாசமா எனக்கு அவன் பேமெண்ட்டே கொடுக்கல. அதனால 20 லட்சம் ரூபாய் சரக்க அங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன். இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொத்தம் பணத்தையும் அவன் என் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். ஏய், நீ தான்பா பெரிய அயோக்கியா. உங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். என்னடா நீ என்கிட்ட நல்லவனா இருந்தா நான் உங்ககிட்ட நல்லவனா இருக்க போறேன். ஆனா என் முதலாளி சரியான ஒரு திருட்டு பையன். அவனை நான் ஜிலேபி மாதிரி சுத்த விடுவேன். இப்ப கிளம்புறேன். இது ருச்சியோட லேப்டாப். இதை கொஞ்சம் பாருங்களேன். ஷாக்கிங் விஷயம் கிடைச்சிருக்கு. இதை கொஞ்சம் பாருங்க.
என்ன ஒரு தொழிலாளியா போபாலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க கூட்டிட்டு வந்து தப்பான விஷயத்த செய்ய சொன்னாங்க, அதுவும் வற்புறுத்தினாங்க. இவன் ஜிதேஷ் ரஜாக் தானே? ஆமா. அப்படின்னா ருச்சி இந்த லீடரை ஃபாலோ பண்ணியிருக்கா. அப்படின்னு இது பெரிய ராக்கெட் தான் சார். வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பி ஆகணும். நான் ரொம்ப நாளைக்கு போபாலில் இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. என்னோட வீசா என்ன ஆச்சு? ருச்சி, நீ நல்லா இருக்கியா? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் பாத்தியா? சுனிலால நான் எல்லாத்தையும் இழந்து எந்த இடத்துக்கு வந்துட்டேன் பாரு. எனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியே இல்லாம போயிடுச்சு. பிரிஜேஷ், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரீலான்சரா இருந்துட்டு போயிடுறேனே. எங்க என்னோட வாழ்க்கையை தொலைச்சனோ அங்கிருந்து என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஷோரா இருக்கியா ருச்சி? இதை தவிர என்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஆப்ஷன் இருக்கு ருச்சி. எனக்கு இவனை பற்றி தெரியாது சார். ஆனால் ருச்சியோட கால் டீட்டெயில்ஸில் பிரிஜேஷ்ன்ற பேரில் ஒரு நம்பர் இருக்குது சார். என்ன? ருச்சியோட கால் டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட இருக்கா? கொண்டு வந்து காட்டுப்பா. ருச்சி அதிக நேரம் இந்த நம்பரில் தான் பேசியிருக்கா. அவங்க காணாமல் போன அன்னைக்கு நீங்கள் போபாலில் இல்லை. அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் ஏதாவது இருக்கா? நீங்கள் என்னையே சந்தேகப்படுறீங்க சார். என்னால் புரிஞ்சிக்க முடியுது, அவளோட ஹஸ்பண்டுன்றதுனால என் மேலே சந்தேகம் வரும் தான். பட் ட்ரஸ்ட் மீ சார், எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் ருச்சியை தேடுறது தான். ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் இந்தாங்க, இந்த ஃபைலில் என்னோட கால் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் என் மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோட மனைவி கிட்ட கூட பேசி பார்க்கலாம். உங்கள் ஒய்ஃப் ருச்சி தானே? ருச்சி இல்லை சார், நிகிதா, என்னோட லீகல் ஒய்ஃப். அடப்பாவி. ஒரே காஸ்ட்டாக இருக்கிறதுனால வீட்டில் வற்புறுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 3 நாளைக்கு முன்னாடி நிகிதா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இண்டோரில் அங்கே தான் இருந்தேன். நிகிதாவா? டேய், ருச்சிக்கு இதை பற்றி தெரியுமாடா? ருச்சிக்கும் நிகிதாவுக்கும் ஒருத்தர் பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் இது வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது இல்லை. இங்கே பாருங்கள் சார், உங்களால் ருச்சியை தேட முடியும்னா ஓகே, இல்லைனா நானே தேடிக்கிறேன். நாளைக்கு மோனு கூட நான் இண்டோருக்கு போகிறேன். இனிமேல் இவன் நிகிதா கூட தான் இருக்க போகிறான். நான் உனக்காக போலீஸ் கிட்ட போய் சொல்லிருக்கேன், மன்னிச்சு விட்டுருக்கேன். அதுக்காக நீ பண்ண தப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு என்ன பார்த்துட்டு இருக்க சொல்லாத, புரியுதா? இங்கே பாரு நிகிதா, இவன் எங்கே போவான்? ருச்சி கிடைச்ச உடனே இவனை கூட்டிகிட்டு போய் விட்டுடுறேன். இங்கே பாருப்பா, அதுதான் உன்னோட ரூம், நீ அங்கே போ. நீ உன்னோட எல்லையை மீறி போனீன்னா நான் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சரி, நீயே போய் சொல்லு. நான் அவங்களோட ரேடாரில் தான் இருக்கேன். இப்போ கூட அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். ஒருவேளை இப்போவும் நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீயே போய் சொல்லிடு போ. என்ன பண்ண போகிற? என்னை ஜெயிலில் போட போறியா? அதனால் உனக்கு என்ன ஆக போகுது? இங்கே பாருடா, நான் பிரிஜேஷ் வீட்டுக்கு போயிருந்தேன். ருச்சி காணாமல் போனதுலேருந்து அவனையும் காணும் மச்சான். நானும் என்னோட ஆளுங்களை வச்சு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். பிரிஜேஷும் ருச்சியும் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா வேலை பார்த்துருக்காங்க. அதை தவிர எனக்கும் வேறு எதுவும் தெரியல. இது ஸ்டேஞ்சாக தெரியல? பிரிஜேஷ், ருச்சி இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் காணாமல் போயிருக்காங்கடா. கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காத. இந்த ருச்சி, பிரிஜேஷ் இவங்க 2 பேரும் அவங்க ருச்சி என்னை பொறுத்த வரைக்கும் லாயலாக இருந்தா. ஏய், ருச்சி ஆல்ரெடி பிரிஜேஷ் கூட டச்சில் இருந்திருக்காடா. ஆனால் பிரிஜேஷை பற்றி இது வரைக்கும் உன்ட்டு எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி உறுதியாக சொல்கிற? இங்க வந்து எவ்வளோ நாள் ஆகுது?
அப்புறம் ஏன் நீ இப்படி டிராமா பண்ற? இங்க தான் நமக்கு எல்லாம் கிடைக்குதுல்ல. எல்லாமா விடுதலையை தவிர்த்து எல்லாம் கிடைக்குது. நாம இவங்க கிட்ட ஒரு பொம்மை மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க இங்க கூட்டிட்டு வந்து தப்பான வேலையை செய்ய சொன்னாங்க. இவங்க எப்ப வேணாலும் நம்மள கொன்னு தூக்கி போட்டுருவாங்க. பெருசா பேச வந்துட்ட. சார் இப்படி யோசிச்சு பாருங்களேன் சார். ஒருவேளை சுனில் சார் வேற யாரையாவது வச்சு இந்த வேலையை முடிச்சிருக்கலாம்ல. மஞ்சு சரியா சொன்ன. என்னுடைய கேள்வி என்னன்னா, சுனில் எதுக்காகம்மா இப்படி பண்ணணும்? என்ன சார் நீங்க ஒருத்தனால ஒருத்திய வச்சே ஓட்ட முடியல. இந்த தோர 2 பேரை சமாளிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவன் உயிரை எடுத்திருப்பாங்க. வேற என்ன? 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியுமா. நம்மால் 2 பேர்கிட்டையும் ஜாலியா இருந்திருக்காரு. அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்புறம் எப்படி இது ஒரு மோட்டிவா மாறும்? அண்ட் நமக்கு இதுக்கு எந்த பாடியுமே கிடைக்கலையே. மர்டர்லாம் சொல்ல முடியாது. இங்க பாருப்பா, சிச்சுவேஷனை முதல்ல கவனிக்கலாம். கிரைம் நடந்திருக்கு, அப்புறம் கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. எவனா இருந்தாலும் எப்போ மாற்றானோ அப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். யார் முகத்தில் எவ்வளோ ஃபில்டர் இருக்குதுன்னு அப்போ தெரிஞ்சிடும். என்ன? அண்ட் இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். என்ன அது? ருச்சி பிரிஜேஷை எதுக்காக ஹோட்டல்ல சந்திக்கணும்? அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும்னா முதல்ல அவங்கள தேடி ஆகணும். சரி, இந்த ட்ரக், ஃபார்ம் ஹவுஸ் இதெல்லாம் என்னாச்சு? சார் இங்க நிறைய இடம் இருக்கு சார். தேட ஆரம்பிச்சா 1 வருஷம் பத்தவே பத்தாது. உன் சோம்பேறித்தனத்தை விடுறா, கண்டிப்பா கிடைக்கும். பிரிஜேஷை தாண்டி தேடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, போய் வேலையை பாரு. மிஸ்டர் ரஜத்தோட பிஏ பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், நான் அபிஷேக் சர்மா பேசுகிறேன், ஆர்பி நகர் போலீஸ் ஸ்டேஷன். நான் இப்போ எம்எல்ஏ சார் கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த விஷயமா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஒரு லேடி காணாமல் போயிருக்கா. அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன். அவர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறேன். சரி, அவன் மேல ஒரு கண்ணு வை. நீங்க டீ குடிங்க, அதுக்குள்ள உங்களுக்கான பார்சல் வந்துடும். சார். அபிஷேக், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த எம்எல்ஏவை எதிர்க்க என்கொயரி பண்ண பார்க்குறேன். சார், ஜிதேஷ் மேலே ருச்சி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நடத்தியிருக்கா. நான் ஜஸ்ட் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாரண்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்லாம் ஒரு எவிடன்ஸ் கிடையாது. இது உனக்கு நல்லா தெரியும். கன்ஃபார்மாக ஏதாவது கொண்டா, அப்புறம் பேசலாம். ஆதர்ஷ் நகரில் ஒரு பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு. ஆர்கே நகர் போலீஸ்காரங்க அந்த ஸ்பாட்டுக்கும் இப்போ போய் சேர்ந்துட்டாங்க. ஏதாவது கிடைச்சிதா? நல்லா தேடி பாருங்க. ரவி, இங்க இருக்கு. கிரைம் சைட்ல இருந்த ட்ரக் MH 146 வழியா போகுது சார். என்ன மேடம், எங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்காக என்ன பார்த்து இப்படி முறைக்கிறீங்க? காலையிலேருந்து என்னை இங்கேயே உட்கார வச்சிருக்கீங்க. அடிங்க. ஒரு ஜோசியர் அன்னைக்கே என் கையை பார்த்து சொன்னான், எந்த பொம்பளை உன் வாழ்க்கையில வருவாளோ அவ கையால நீ அடி வாங்குவேன்னு சொன்னான். இன்னொரு விஷயத்தையும் சொல்லலையா? எவ்வளவு அடிப்பா, எப்படி அடிப்பான்னு? இன்னொரு விஷயம், கையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் முகத்தை பார்த்தாலே நானே உன்னை பத்தி சொல்லிடுவேன். சரி சொல்லு, இந்த ட்ரக்கு உந்து தானே? இந்த கலரை பார்த்து நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி 100 ட்ரக்கை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஒரு பொண்ணு மர்டர் ஆயிருக்கா, அப்புறம் ஒரு பொண்ணு வேற காணோம். மரியாதையா சொல்லு, இந்த ட்ரக்கு யாருது? அப்புறம் இந்த ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்கு? சார், நான் சொல்றேன்ல, இந்த ட்ரக்கு என்னதில்ல. அப்படியே இந்த ட்ரக்கு எந்தா இருந்தாலும் என் ட்ரக்கு எப்பவுமே லோடு தான் எடுத்துட்டு போகும். எங்கேயாவது போயிருக்கோம். சார், ட்ரக்கோட நம்பர் வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். போபால்லேருந்து ஹவுசங்காபாத்ன்ற ஊருக்கு போயிருக்கு. மணல் கொண்டு போகிற வேலை தான் சார் அவனுக்கு. போகிற வழியில் ஒரு பெரிய தாபா ஒன்று இருக்கு. அங்கே இவன் ரெகுலர் கஸ்டமர் சார்.
அந்த ரூட்டில் எத்தனை ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது? அதையும் பிடிச்சிட்டேன். நான் ஹவுசங்காபாத் பக்கத்தில் ஒன்று இருக்குது சார். அதோட ஓனர் பிரசாத் பால்கர். பிரசாத் பால்கர் இவனுக்கு ஒரு காலேஜ் கூட இருக்குல்ல? எம்எல்ஏ ஜிதேஷோட மச்சான் இல்லை? டிஎஸ்பி சார் நமக்கு சர்ச் வாரண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுது? ருச்சி இங்கே கிடைப்பாளா? போய் பார்க்கலாம். போனால் தானே எல்லாம் தெரியும். ருச்சி சியான தெரியுமா? இங்க பாரு சுப்ரியா, உன் கூட நடந்த தப்பான விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால தான் நான் உன்னை கேட்குறேன், ருச்சி சியான் தெரியுமா? என்னோட பேர் பூனம். பூனம் கண்ணா, பயப்படாத. நீ என்கிட்ட என்னெல்லாம் சொன்னியோ அதை எல்லாத்தையும் சொல்லு. அந்த கேமராவை பார்த்து சொல்லணும். ஆனா இங்க கூட்டிட்டு வந்து தப்பான விஷயத்த செய்ய சொன்னாங்க, அதுவும் வற்புறுத்தினாங்க. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கா. அவன் உன்ன என்ன இல்ல, இந்த கம்பெனியை ஒரு வழி பண்ணிடுவா. சில் மாகி, நான் அவனை பாத்துக்கிறேன். அந்த நேரத்துல ருச்சி அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களோட கிரெடிட் கார்டை கூட யூஸ் பண்ணேன். ஆனா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது. ரொம்ப நாளா அவங்க கிட்ட நான் பேச கூட இல்ல. சில நேரத்துல அவங்க இங்க என்ன பார்க்க கூட வருவாங்க. லாஸ்ட் டைம் அவங்க பார்க்க வந்தப்ப ஒரு மாதிரி அவங்க டென்ஷன்ல இருந்தாங்க. பூனம் சொல்லு, உன்னோட காலேஜ் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்ன சொல்றீங்க அக்கா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு. ப்ளீஸ் சொல்லுங்க. எனக்கு எந்த டென்ஷனும் இல்லம்மா. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு என்ன தேவைனாலும் கூச்சப்படாம எப்ப வேணாலும் கால் பண்ணு. அவங்க கையில ஒரு ஃபைல் இருந்தது, அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபைல்ல என்ன இருந்ததுன்னு தெரியுமா? இல்ல, ஆனா அந்த ஃபைலை ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ராப் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, அது என்ன டேட்? February 11th. ஏன்னா 12th February காலேஜ்ல ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்தது. அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தாங்க. 11th நைட்டு தான் காணாம போயிருக்காங்க. சார், ருச்சி அக்கா அவங்கள தேட தான் முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றோம். சார், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கலாமா? கேளு. நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ராக்கெட்ல இருந்து தப்பிச்சப்ப ருச்சி அக்கா தான் என்னை காப்பாத்துனாங்க. கவலைப்படாத, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டா டைரக்டா எனக்கு கால் பண்ணு. அட மஞ்சு. சொல்லு மஞ்சு. சிட்டிக்கு வெளியில ஒரு ஹோட்டல் இருக்கு, பேரு மீனாட்சி. இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோல பேக்ரவுண்ட்ல நேம் தெரியுது பாருங்க. அப்போ பிரிஜேஷ் அங்க சந்திக்கலாம் இல்ல சார், கிடைச்சாச்சு. ஏற்கனவே நான் அவனை தூக்கிட்டேன். நீங்க சீக்கிரமா இங்க வந்தீங்கன்னா ஒருவேளை ருச்சியை கண்டுபிடிச்சிடலாம். ரஜத் சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க சரக்கு உங்ககிட்ட வரும். இன்னொன்னு, இந்த தடவை இது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். ருச்சி, உனக்கு தெரியாது, அவன் ஒரு கேடுகெட்ட கேரக்டர். அவன் உன்ன என்ன இல்ல, இந்த கம்பெனியே ஒரு வழி பண்ணிடுவான். சில் மாகி, நான் அவனை சமாளிச்சுக்கிறேன். ஆர் யூ ஷூர்? 100% ஷூர். நீயே டென்ஷன் ஆகுற. ஆனா ஒண்ணு, இந்த நியூஸ் மட்டும் பிரேக்கிங் நியூஸா வந்துச்சுன்னு வெச்சுக்கோ, எனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும்ல. நீ டிஆர்பியை கொண்டு வந்தா நான் ப்ரமோஷன் கொடுத்து தானே ஆகணும். அது இருக்கட்டும் மாகி, நான் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லவா? இப்போ என்ன பிரேக்கிங் நியூஸ் இருக்கு? What? Are you pregnant? Yes. I'm so happy, Magi. Okay, இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு நான் இப்பவே கிளம்புறேன். அப்புறம் நான் இன்னும் சுனில் கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லல. ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பாக்குற? எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டியா? Congrats. Thank you, Magi. அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாரு, இவளை இங்கே இல்லை, தனி ரூமில் வை.
11th February நீ ருச்சியை சந்திக்கலைன்னு இப்போ சொல்கிற. ஆனால் அவள் உன் ரூமுக்கு வந்திருக்கா. ஆமாம், நான் சிஹோரில் இருந்தேன். அங்கேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் இங்கே வர வரைக்கும் அவளோட ஃபோன் ஆஃபில் தான் இருந்துச்சு. ருச்சி ஒரு ஃபைல் கொண்டு வந்தாலே அது எங்கே இருக்குது? எனக்கு எந்த ஃபைலும் கிடைக்கல. ஏய், எல்லாத்தையும் நாங்கள் எடுத்தாச்சுரா. உன் ரூமுக்கு வரும்போது அவகிட்ட ஒரு ஃபைல் இருந்துச்சு, அதை காணோம். திரும்பி போகும்போது வெறும் கையோட போயிருக்கா. நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு எந்த ஃபைலும் கிடைக்கல. சரி சார், ஒன்று சொல்கிறீங்களா? இன்னொரு லேடி கூட ஹோட்டலில் என்னடா பண்ணிட்டு இருந்த? வேலை விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்தணும், அதுதான் எங்களோட ஃபிக்ஸ் பேஸ். இதை நீங்கள் ஃபோன்லேயே பேசியிருக்கலாமே. அதனால் என்ன இப்போது? இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன நினைக்கணுமோ நினச்சிக்கோங்க. நான் எதுவுமே பண்ணலை. பின்ன எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்த? ஏன்னா அவள் சஜத்துக்கு எதிராக ஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. கண்டிப்பாக அவங்க தான் அவளை ஏதாவது பண்ணியிருக்கணும்னு தோணுது. நானும் பயந்தேன், என்னையும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். அவங்க பெண்களை எங்கே கொண்டு போகிறாங்க? நான் அடித்து சொல்கிறேன், ருச்சியை இங்கே தான் அவனுங்க கூட்டிகிட்டு வந்திருக்கணும். சார். அபிஷேக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ஃபார்ம் ஹவுஸ் யாருது தெரியுமா? நல்ல ஆதாரத்தோடு வந்தால் தான் வாரண்ட் தருவேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பு. சார், இங்கே பல பெண்களை காப்பாற்றியிருக்கோம். விமன் கமிஷன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த சர்ச் ஆபரேஷன் நிப்பாட்டிடு. இட்ஸ் an order. நல்லது சார். என்ன சார் செய்யறது? என்ன செய்யறது? சர்ச் பண்ணலாம். சார், இங்கே வாங்க, இந்த இடத்த பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஏய், நிறுத்து. சார், இது ருச்சியோட பாடியா இருக்கலாம். உடனே DNA அனுப்பு. ஒருவேளை இது ருச்சியோட பாடினா இந்த கேஸ் நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடியே ருச்சி இறந்துருக்கணும் சார். நிறைய சினிமா பாப்பியா நீ? இதுக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம்? நாட்டில் நடக்கிற தப்புக்கெல்லாம் நான் மட்டும்தான் காரணமா என்ன? கோர்ட்ல போய் இதை நீ சொன்னேன்னு வையேன், ஜட்ஜு உன்னை இன்ஸ்பெக்டர் இருந்து கான்ஸ்டபிள் ஆக்கிடுவாரு. லீவை போட்டு போய் தூங்கியா, அப்போதான் பிரெயின் நல்லா ஃப்ரெஷ்ஷா வேலை செய்யும். மே கம் இன் சார்? வா ரவி. ஹலோ சார். ஜெயஹிந்த். சார், இது DNA ரிப்போர்ட். அது ருச்சியோட பாடி தான். நம்மக்கிட்ட இப்போ ப்ரூஃப் இருக்கு சார். அது என்னன்னா, அது அபிஷேக் சாருடைய சஸ்பென்ஷன். அதை ரிவோக் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார், இது எவிடன்ஸ் ஃபைல். சார், உங்களுக்கே நல்லா தெரியும் அபிஷேக் சார் தப்பு பண்ண மாட்டாரு. ஆர்டரை மதிக்காம நடந்திருக்கான். சாரி சார். ஆனா ஒண்ணு, மீடியா பிரஷர் போட்டா நான் தான் என்ன பண்ணுவேன்? ஆர்டரை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ சார். எங்க போறோம்? வண்டியில ஏறுங்க சார். வாங்க. அட, எங்க போறோம் சொல்லியா? போனதுக்கு அப்புறம் பாருங்களேன். ஏய், என் மண்டையை குடையாத. இது சைல்டு கேர் கமிட்டியோட லெட்டர். முன்னுவை நாங்க கூட்டிட்டு போறோம். கூட்டு போங்க, அந்த தலைவலியே எனக்கு வேண்டாம். இங்கே என்ன நடக்குது ரவி? என்ன விஷயம்? சுனில், பையனை பாட்டி கஸ்டடியில் ஒப்படைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. எல்லாம் பேசியாச்சு. ப்ரொடெக்டிவ் கஸ்டடியில் எடுக்க ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆனால் எதுக்கு இதெல்லாம்? ரொம்ப ட்ராமா பண்ண தேவையில்லை. பையன் எங்க கூட வந்து தாத்தா வீட்டுக்கு போயிடுவான். ஆர்டர்னா என்னன்னு உனக்கு தெரியும்ல? ஒரு நிமிஷம். என்னப்பா? நான் உன்னை மறந்துட்டேன். ஆ, இது எங்க இருந்தது? மறைச்சு வச்சிருந்தேன். இந்த போட்டோ ஒரு நாள் ஆண்டி பார்த்தாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. அவங்க ஒரு ஃபைலை பிளாஸ்டிக்ல ராப் பண்ணி வச்சிருந்தாங்க.
இப்போ சொல்லுங்க, எங்க போறோம்? சார், நல்ல ஹோட்டல் போலாம் சார். ரொம்ப பசிக்குது சார். மீனாட்சி ஹோட்டலுக்கு போகலாம். வா, ஏறி உட்காரு. ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹோட்டலுக்கு? அட வாப்பா, அப்புறமா சொல்கிறேன். வண்டியில் லேப்டாப் இருக்கு சார். ருச்சி எந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷனை நடத்தினாலோ அதிலிருந்து எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது நீயே தான். இந்த ஃபோட்டோஸை வச்சு தானே நீங்கள் என்ன பிடிக்க போகிறீங்க? ஆமாம், அது நான் தான். ஆனால் இதை வச்சு ருச்சியை நான் தான் கொண்டேன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? நீ எந்த ரேப் விக்டிம் கேஸை மறைச்சியோ அதனுடைய 2 டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது. ஒன்று சரியான டிஎன்ஏ ரிப்போர்ட், அப்புறம் இன்னொன்று போலியான டிஎன்ஏ ரிப்போர்ட். இந்த போலியான டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் உன் கையெழுத்து இருக்குது. ஏன்னா நீ அந்த லீடர் ஜிதேஷை காப்பாற்றணும்னு நினச்சிருக்க. இந்த விஷயம் ருச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நீ அவளை கொன்னுட்ட. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? என் கண்ணால உன்னை அங்க பார்த்தனே. நீ அந்த எம்எல்ஏ கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டு இருந்த. உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை உளராத. நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? அது என்னோட வேலை. நான் உங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ண போறியா? சுனிலை எக்ஸ்போஸ் பண்ண போறியா? மோனுவை பத்தி உனக்கு கவலை இருக்கா? உனக்கு கவலை இருக்கா? மோனுவை பத்தி நீ என்ன கவலைப்பட்டிருக்க? சுனில், சுனில் ப்ளீஸ். ஸ்வாதி அவங்க பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கா. அதோட அவங்க எல்லாரும் ரொம்ப ஆபத்தானவங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுல எனக்கு ஹெல்ப் பண்ணு சுனில். சுனில், உனக்கு தெரியாது, நீ உண்மையிலே ரொம்ப நல்லவ. உன்னை எனக்கு 8 வருஷமா தெரியும் சுனில். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சுனில். ப்ளீஸ் சுனில், கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சரியா தான் சொல்ற. நான் பண்ணதுதான் தப்பு. உன்கிட்ட எனக்கு எதிராக என்னென்ன ஆதாரம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. ஆதாரமா? அது எதுவும் என்கிட்ட இல்லையே. நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ருச்சியும் நானும் ஒருத்தர் ரொம்ப காதலிச்சோம். ருச்சி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் நான் பணம் வாங்கும்போது என்னை வீடியோ எடுத்து வச்சிட்டா. அதை கையில் வச்சுக்கிட்டு அடிக்கடி என்னை பிளாக்மெயில் பண்ணவும் ஆரம்பித்தா. அவளை கொல்றதை தவிர என்கிட்ட வேறு வழியே இல்லை சார். அதனால தான் நான் அவளை கொன்னுட்டேன். சுனில், உன்னை எங்கள் எல்லாருக்கும் ரோல் மாடல்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ பேராசையால் உன் கூடவே இருக்கிறவங்க வாழ்க்கையை கெடுத்துட்ட. ருச்சியை கொன்னுட்டு நீ இன்னைக்கு குற்றவாளியாக நிற்கிற. அதுவும் இல்லாமல் மோனுவை நீ அனாதையாக்கிட்ட.